இந்த நாளில் தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்ராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாய் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போவதை நாம் பார்க்கிறது. கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் பார்ப்போம். இந்த பார்வோன் எப்போ நம்ம விட்டோம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்கள விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்தொடர்ந்து வருகிறவனாய் காணப்படுவதை நான் அதுக்கு முன்னாடியே கர்த்தர் வாக்குறுதியை கொடுக்குறார். 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார், அப்படியே அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் அதே போல காரியத்தை அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். 17ஆம் வசனத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். அதுக்கு முன்பதாக அவர் என்னென்னமோ காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள், பின்தொடர்ந்து வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டான், நம்ம சாக வைக்க வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுவதை நாம் இப்போ பிரேத குழியிலேயே எகிப்தில் அப்படிலாம் சொல்லி அவங்க மோசையிடம் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தர் மோசையிட்ட சொல்ல, என்கிட்ட முறையிடுறது என்ன, நீங்கள் புறப்பட்டு போங்க, உங்கள் கையில் இருக்க கோலை நீ நீட்டுன்னு சொல்லும் போது சிவந்திரத்தின் சமுத்திரம் 2ஆய் பிளந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலுக்கு முன்னாடி கர்த்தர் அக்கினி மகிமாய் கடந்து போனா, தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புனதை நாம் பார்க்க முடியும். 19ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் யுத்தத்தை செய்யணும்னு நினைச்சாருன்னு அவர் செய்து முடிப்பாரியா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்னோட சூழ்நிலைகள் எப்படி இருக்கே நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றினா இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற பார்த்து முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோனின் சேனையை பார்த்து பயந்து போய் தத்தளித்து கொண்டு இருந்தாங்க. மோசையிட்ட முறையீட்டு பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மோசையை கைவிடலை, இஸ்ரவேல் ஜனங்களையும் கைவிடலை. ஆண்டவர் ஒரே இடத்துல அவங்க பின்தொடர்ந்து வரும்போது எகிப்தியர் என்ன பண்ணாங்க, அந்த செங்கடல் எப்படி தெரியுமா 2ஆய் பிளந்து வெட்டாந்தரத்தில் அவங்க கடந்து போனதை விட்டாத நடந்து போனாங்க என்ற வேதம் சொல்லுகிறது. அவங்க சேறு சகதி கிடையாதியா, 2 அந்த செங்கடல்கள் விளக்க போது அது 2 மதிலாய் ஜலமாய் மதிலாய் நின்று கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளை ஆண்டவரால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையில் அவரால் மாற்ற முடியும், உங்களோட பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும். ஏன்னா யுத்தத்தை அவர் செய்கிறவராக இருக்கிற நம்பிக்கை அவர் மேலே மட்டும் வைங்க. இந்த இஸ்ரவேல் ஜனம் அது வரைக்கும் ஆண்ட மேல் நம்பிக்கை கிடையாது, மோசே மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த சிவந்த சமுத்திரத்தில் அற்புதத்தை செய்த பிறகு அவர் விசுவாசித்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அழகாய் சொல்லப்படுகிற 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால் அங்கே சொல்லப்படுவது, அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவரோட ஊழியக்காரனாகிய மோசேக்கும் அவர்கள் என்ன பண்ணால் விசுவாசம் வைத்தார்கள். அதே போல் நாம் விசுவாசத்தை வைத்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு நம்ம காணப்படுவோமா?